சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்தை பற்றியும் மற்றும் புரட்சி கவிஞர் நடித்த கேப்டன் பிரபாகர் படத்தை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அதை வசூலும் வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான படம் கூலி. அவர் நடித்து ரோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண ஒரு படமாக தான் இது ஆகியிருக்குது. இந்த படம் மக்கள் அளவில் நாள்லேயே 150 கோடி என்கிற மெகா டார்கெட்டை தமிழ்நாட்டில் பதிச்சுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுபடியான இது அஃபிஷியலாக இது ஆகலை. மற்றபடி இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தில் அந்த 4 நாளில் அடித்த ஒரு வசூலை அதுக்கப்புறம் அந்த படம் அடுத்த 15 நாளில் அது பண்ணலேன்னு தான் நம்ம சொல்லணும். 4 நாளில் 400 கோடின்னு ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போது 15 நாள் ஆச்சு. 15 நாளில் ஒரு 500 கோடிங்கிற மேற்க இன்ன வரையும் போடலை. இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க அஃபிஷியலாகவே. அந்த அளவுக்கு அந்த படமானது ஒரு ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு மக்களிடையில். அந்த 4 நாள் ரஜினிகாந்துங்கிற ஒரு ஹைப்பில் அந்த படம் ரன் ஆயிடுச்சு. ஆனால் அந்த படம் அதுக்கப்புறமான அந்த படம்லாம் வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவும் குறைஞ்சிருச்சு. அந்த படத்தை முதல்ல நான் ஃபஸ்ட் நாளில் 150 கோடியும் அடுத்த நாள்லேயே கொஞ்சம் கம்மியாகிருச்சு. அடுத்த 4 நாளில் 400 கோடிங்கிற ஒரு ஹெட்மார்க்கை தொட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வச்சுக்கலாம். மக்களே, நான் அந்த படத்தை நான் தப்பான விமர்சிக்கலை. அந்த படத்தோட வேகம் கம்மியாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். அதுபடியான அதை இன்றைக்கி மட்டும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல கலெக்ஷன் தான். 19வது நாளில் இது நல்ல ஒரு கலெக்ஷன் தான். மற்றபடியான ஒரு இது நினச்ச அந்த படம் ஒரு பேன் இந்தியா மூவியாகவும் 1000 கோடி வசூலை தொடும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம். ஆனால் அது சிறுக அது இது இல்லாமலே போய்விட்டது. அதுக்குபடியான ஒரு இதான் 600 கோடி ஒரு ஹெட்மார்க்கை தொடுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இடையில வேறு லியோ படம் வேறு இப்போ போலியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு உண்மைன்னு தெரியல. மீடியாவில் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குது. அதுபடியான இது 5ஆம் தேதி வரை பாலா நடித்த சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படம் வருது. பாலா நடிக்கிற ஒரு படமானது அதுவுமே வருது. அது பேர் சரியாக எனக்கு தெரியல. இந்த படம்லாம் வரும்போது அந்த படம் அப்போ தேட்டரில் இன்னமும் கம்மியாகுமோ இல்லை நிப்பாட்டவங்களாம் தெரியாது. 5ஆம் தேதி வரையும் தான் அந்த கூலி ஓடுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடியான அதோட வசூல் ரீதியான சொன்ன பார்த்தா அது அப்ராக்சிமேட்டாக 570 கோடின்னு சொல்கிறாங்க, 530 கோடின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் 500 கோடி வரை கிராஸ் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் எது உண்மைன்னு எனக்கும் தெரியல. ஆனால் மற்ற யூடியூபர்ஸும் போட்டிருக்காங்க 600 கோடி கிராஸ் பண்ணி 700 கோடி கிராஸ் பண்ணியிருக்கு, 300 கோடி கிராஸ் பண்ணியிருக்கு. எந்த இதுனே கண்டுபிடிக்க முடியலங்க. அந்தளவுக்கு சினிமா இது அவ்வளோ இதாக போயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் மூவியை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூவி புரட்சி கவிஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட 100வது வெற்றி படமான கேப்டன் பிரபாகர் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த படம் இப்போ கேப்டன் இல்லைன்னா கூட அந்த படம் ஃபஸ்ட் நாளே ரீலீஸில் 50 லட்சத்துக்கு ஓடிச்சு. 2வது நாளில் 80 லட்சத்துக்கு ஓடிச்சு. 3ஆம் நாளில் 1.20 கோடிக்கு ஓடிச்சு. 4ஆம் நாளில் 1.90 கோடிக்கு ஓடிச்சு. 5ஆம் நாளில் 2.30 கோடிக்கு ஓடிச்சு. இது மொத்தத்தில் ஏகப்பட்ட ரீலீஸில் சூப்பரான ஒரு விமர்சனங்களை பெற்ற ஒரு படமாக இந்த படம் இருக்குது. அப்போ மக்களுக்கு தெரியல. இப்போ புதுசாக ஆடியன்ஸ் 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த படம் இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு அது ரொம்பவும் நல்ல ஒரு ஃபடமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த 2025 ஒரு சிறந்த படம்னா அது கேப்டன் பிரபாகரனுங்கிற ஒரு ஆக்ஷன் படம் தான். அது மேலும் ஒரு படம் இருக்குது, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படி இப்படின்னு இருக்குது. இருந்தாலும் இப்போக்கி ஆக்ஷன் ஃபிலிமில் ஒரு சிறந்த படம்னா அது கேப்டன் விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் படம் தான் இருக்குது. இந்த படம் ஒட்டுமொத்தமாக 8.5 கோடியிலேருந்து 10 கோடிக்குள்ளே கலெக்ட் பண்ணியிருக்குது. நல்ல ஒரு வசூலை பெற்றுட்டு இருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு விமர்சனத்தையும் இந்த படம் பெற்றுட்ருக்குது. நல்ல ஒரு விமர்சனம். அதே மாதிரி கேப்டனை பிடிக்காதவங்க கூட இந்த படத்தை பார்த்தா அவ்வளோ பிடிச்சிரும். அவர் பேக் ஷாட்டில் தாண்டி சண்டை போடுறதா இருக்கட்டும், மற்றபடி இதாக இருக்கட்டும். இந்த படம் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் அதிக ஒரு கலெக்ஷனை பெற்றுட்ருக்குது ரீலீஸில். இதுக்கு முன்னதாக விஜய் நடித்த சச்சுன் படம் அது நல்ல ஒரு கலெக்ட் பண்ணியிருக்கு 15 கோடி. இப்போயே கேப்டன் பிரபாகரன் 10 கோடி வந்துருச்சு. இன்னும் எப்படியா இருந்தாலும் 4 நாளில் இதாகிடுச்சு. ஏன்னா கூலி ஓடி இருக்கும். அது இதுக்கான ஒரு ஆடியன்ஸ் போகும். அது கூட கொஞ்சம் இதாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் கேப்டன் பிரபாகரன் பிளாக் பஸ்டர் ஹிட்டு, டபுள் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஓகே நண்பர்களே.